அம்மாவுக்கும் குறி வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் என் சக்தியை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அதனால ஒருவேளை என் சக்தியை பகடக்காயா பயன்படுத்தி இந்த திட்டத்தை தீட்டியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. எல்லாம் உங்க அப்பா கையில தான் இருக்கு பொண்ணுரங்கம். அவர் தான் ஐ விட்னஸ். என்ன பாக்குறீங்க? அவர் தான் ஐ விட்னஸ் பொண்ணுரங்கம். அவர் உயிர் பொழைச்சு வந்துட்டா குற்றவாளி யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா சக்தி விஷயத்துல நம்ம சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கணும்னா நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கும். அப்ப சக்தி இனிமே வெளியே வரதா? காலத்துக்கும் ஜெயில தான் இருக்கணுமா? சட்டத்துல எவ்வளவு இடம் இருக்குமா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்ப சரி. இப்போதைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில தான் கைது பண்ணிருக்காங்க. கொலை முயற்சி வழக்கா இல்ல கொலை வழக்கான்னு எஸ்.எஸ். பாண்டியனோட விதி தான் நிர்ணயம் பண்ணோம். சரி, நான் சக்திக்கு ஜாமீன் வாங்க முயற்சி பண்றேன். நன்றிங்க சார். வக்கீல் சார், சக்தி இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு யுகம் மாதிரி தெரியுது. ஐயா, நான் உங்க குடும்பத்துக்கே நன்றி கடன் பட்டவளா இருப்பேன். சக்திய ஜாமீன்ல எடுத்து காப்பாத்துங்க சாமி. அவ உள்ளத்தாச்சியா இருக்கிற இந்த நேரத்துல அங்க ஜெயில இருக்கிறத நினைச்சா என் உயிரே போயிடும் போல இருக்கு. அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க சாமி. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. சக்தி கர்ப்பமா இருக்கிறத வச்சு நாம ஜாமீனுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் கொடுத்தவங்க கேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, நான் வரேம்மா. மாமா, என் சக்தி அக்காக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்ன பெத்த அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அவங்கள முத்து, சக்தியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாது. நாம கோவப்படுறதை விட பொறுமையா இருந்ததே சாதிக்கணும். எப்பவும் தர்மத்தை செய்யும். ஏய் நில்லு. சூப்பர் அண்டமாட்ட பேசின 5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே வேஷம் போட்டு நடிச்சிட்ட. அவங்க என்னன்னா உன்னை நல்லபடியா கவனிக்க சொல்றாங்க, அப்படி என்ன சொல்லி கவுத்த? சூப்பர் அண்டமா சொல்லிட்டாங்கன்னு உன்னை பெசலா கவனிச்சுக்கணும் கனவு காணாத. இங்க பாரு, உன் பணக்காரத்தி முறையில இங்க காமிச்ச நீ வெளியில போறதுக்குள்ள மறக்க முடியாத சில காரியத்தை செஞ்சிருவேன். ரவுடி கேடி கேப் மாதிரி கத்தியால குத்தனவ, கொலை பண்ணவ, வெளியில கேங் தாதாவ இருந்தவ. இவளுங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாரு, என் பேரை கேட்டாலே அலறுவாளுங்க. நான் அடிச்சா ஏன் அடிச்சுன்னு கேட்க கூடாது, அடிய வாங்கிக்கணும், புரியுதா? நான் துப்பாக்கியால சுட்டுட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னு ஏதாவது மிரட்டல் வசனம் பேசுனேன், நடக்கிறதே வேற. ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ஏய் இங்க வா. இந்த அம்மாவே உள்ள தள்ளி கதவை பூட்டு. சரிங்கம்மா. ஜெயிலரம்மா கொஞ்சம் ஓவரா தான் நடந்துப்பாங்க, நீங்க தைரியமா இருங்க. அவங்க இருக்கிற இடம் அப்படி மொட்டத்தனமான ஆளுங்கெல்லாம் சந்திக்கிறதுனால அவங்க பேசுறத நான் தப்பா எடுத்துக்கல. எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. உள்ள போங்க.
இந்த வீடாமா? இந்த வீடு தான் இன்ஸ்பெக்டர். சரி போங்க. சார், இவங்களை எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்கள யார் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னது? நாங்க எல்லாரும் தான் சார். இப்படி சொல்றதுக்கு யாருக்கும் இங்க உரிமை இல்லை. எஸ்.எஸ். பாண்டியன் இவங்களோட அண்ணன். இவங்க அண்ணன் சுடப்பட்டதுக்கு சக்தி தான் காரணம்னு சொல்லி இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இவங்க போலீஸ்க்கு தேவையான சாட்சி. இவங்களை எப்படி நீங்க வெளியே போக சொல்லலாம்? முக்கியமான சாட்சிய கலைக்க நினைக்கிறது தப்பு. சார், இவங்க ஒரு பொய் சாட்சி. சொந்த பகை மனசுல வச்சு சூழ்ச்சி பண்றாங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல பேச வேண்டிய விஷயமா? வீட்ல நீங்க யாரும் முடிவெடுக்க கூடாது, புரியுதா? இல்ல சார், இவங்க இந்த வீட்டுல இருக்கிறது எங்க யாருக்கும் பிடிக்கல சார். அவங்க வேற எங்க வேணா இருக்கட்டும், கோர்ட்ல சந்திக்கிறோம் சார். இவங்களுக்கு தற்சமயம் வேற எந்த இடமும் இல்ல. அது மட்டும் இல்ல, எஸ்.எஸ். பாண்டியன் கண்ணு முழிச்சு வாக்குமூலம் கொடுக்கிற வரைக்கும் இவங்க இங்கதான் இருப்பாங்க. இவங்களை வெளியே போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இவங்க இங்க இருந்தா நாங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது சார். நாங்களே சக்தியை நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்கோம். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இந்த அம்மா நடந்துப்பாங்க. அத பார்த்து நாங்க எல்லாரும் வேதனை பண்ணணுமா? சொந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல. எனக்கு மேல எடுத்த உத்தரவு இவங்களை இந்த வீட்டுல பாதுகாப்பா ஒப்படைக்கணும்னு. கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. சட்டமும் சாட்சிக்கு துணையா தான் இருக்கும். இவங்களை யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க உள்ள போங்க. தள்ளுங்க. இது என் வீடு. அவங்கள யாரும் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. சட்டப்படி அவங்க இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. மறுபடியும் அவங்க ஏதாவது புகார் கொடுத்தா உங்க எல்லார் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். உங்களை எச்சரிச்சுட்டு போகத்தான் நானே வரேன். என்ன எல்லாரும் பாக்குறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே போன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? பாக்குறோம் காஞ்சனா, உன் திட்டமெல்லாம் எப்படி தோத்து போகுதுன்னு பார்க்கதானே போறோம். அம்மான்னு உன்னை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சக்தியை துரோகம் பண்ணிட்டு நீ ரொம்ப நாளைக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அத்தை, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற நாள் வரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு.
நீங்க என் மனசுல இருந்து ரொம்ப சரிஞ்சு கீழே விழுந்துட்டீங்க. என் சக்தி மேல குத்தா சொன்ன உங்க முகத்துல முடிக்கிறது எனக்கு ஒரு சாபக்கேடா இருக்குது. நீங்க இந்த வீட்டுல இருந்தாலும் தயவு செஞ்சு என் முகத்துல மட்டும் முடிக்காதீங்க. முகத்துல முழிக்க கூடாதா? ஆனா நான் இனிமே தினம் உன் முகத்துல தான் முழிப்பேன். அப்பதான் இந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கலான்னு கத்துக்க முடியும். ஐயோ நான் போறேப்பா. பாம்புக்கு பாலை ஊத்தி சக்தி வளர்த்துட்டா. என்ன பண்றது? பாம்பு அது புத்திய காமிக்க தானே செய்யும். ஏய், நீ பண்ற கூத்தெல்லாம் சக்திக்கு தெரியும். நான் சொன்னது அந்த ஆதிபரா சக்திய. உன் விஷப்பல்ல புடுங்கி எரியற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல காஞ்சனா. என்னடி என்னடி இது? உப்பு. இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டக பண்ண நினைக்காதீங்க. விசுவாசமா இருங்க. சாப்பாட்டுல உப்பு இல்ல, அதான் உப்பு போட்டேன். சாப்பிடு இப்போ. ஏய், சோத்துலயா உப்பு போடுற? உன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போடல. நான் காஞ்ச நல்லடி. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். சக்தி இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கா. பாண்டியன் ஹாஸ்பிட்டல்ல நாளை எண்ணிட்டு இருக்கா. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தாண்டி எஜமானி. எஸ். ஹலோ மா, நான் ரோஜா பேசுறேம்மா. என்ன ரோஜா, உன் குரல்ல ஒரு படபடப்பு தெரியுது. மா, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சங்கடமான விஷயம். ஆனா நமக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னடி சொல்ற நீ? ஏய், சஸ்பென்ஸ் வச்சு பேசாத. ஐயோமா, நான் எப்படிமா சொல்லுவேன்? சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியலமா. சீக்கிரம் சொல்லுடி. உன் சந்தோஷத்துல எனக்கும் பங்குண்டு. மா, சக்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாமா, சக்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயாச்சு. ரோஜா, ஏய், என் வாயில சக்கரை அள்ளி போட்ட மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற? ஆமாமா, உண்மையாதான் சொல்றேன். சக்தி நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு களி சாப்பிடுறதுக்கு கியூல நின்னுட்டு இருப்பா. ஐயோ, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மதன் வேற பக்கத்துல இல்லடி. ஆமா, அந்த சக்தி என்ன தப்பு பண்ணா? என்ன நடந்துச்சு? சக்தி எஸ்எஸ் பாண்டியன் மேல இருக்கிற கோவத்துல அடியாள வச்சு பீச்ல சுட்டு தள்ளிட்டாமா. ஐயோ, எஸ்எஸ் பாண்டியன் ஹாஸ்பிட்டல்ல இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, இப்போவோ அப்போவோன்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அடி பாவி, ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன் பேர் வாங்கிட்டு இப்போ கொலகாரியா நிக்கிறாள் அந்த சக்தி. ஆமாமா, அவ வேஷம்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு போல இருக்கே. படுபாவி, நம்ம மதன் வாழ்க்கையே கெடுத்துட்டால. அதான் கடவுளா பார்த்து அவளுக்கு நல்ல தண்டனை கொடுத்திருக்காரு. மா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் மாமியார் காஞ்சனாதான். அவங்கதான் சக்திய போலீஸ் வலையில சிக்க வச்சுட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாமா, சரியான எவிடன்ஸ். சக்தி ரேஷன் கார்டை வச்சு புதுசா சிம் கார்டு வாங்கியிருக்காங்கம்மா. அந்த சிம் கார்டு நம்பரை வச்சுட்டு தான் கொலைக்காரன் கிட்ட செல்போன்ல பேசியிருக்காங்க. எஸ்எஸ் பாண்டியன் மாமாவை கொலை பண்றதுக்காகவே புது சிம் கார்டு வாங்கியிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுமா. மா, இனிமேல சக்தி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. ஆமாமா, எஸ்எஸ் பாண்டியன் மட்டும் எழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். காஞ்சனா நல்ல வசமா மாட்டி விட்டுருக்காடி. ஏய், இதுக்காக நான் உன் மாமியார பாராட்டியே ஆகணும். இனிமே நம்ம ராஜ்யம் தாண்டி. மா, இனிமேல நான் விடுவேனா? இதையே சாக்கா வச்சு கம்பெனிக்கு என் புருஷனை எம்டியா உட்கார வச்சு எல்லாரையும் என் கால் அடியில நிக்க வைக்கிறேனா இல்லையா பாருமா. ஏய், என்னுடைய மகன்னு நீ நிரூபிச்சிட்டடி. நீ மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்தா உன் 10 விரலுக்கு மோதிரம் போட்டு உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு பாராட்டி இருப்பேன். ஆமா, அந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்க எல்லாரும் ஜாமீனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க.
என் புருஷன் முத்து என் மாமியாரோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த அம்மா யாருக்கும் அசைஞ்சு கொடுக்கலம்மா. மா கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா. சக்திக்கு ஜெயில் தவிர வாழ இடமே இல்ல. சக்திக்கு அடுத்தது இனிமே நீதான் அந்த வீட்டுக்கு எஜமானி. அந்த இடத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ. இனிமே தான் விளையாட்டே ஆரம்பம். சக்திக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னதான் ஜாமீன் கோர்ட்டு கேஸ்னு பொண்ணுறங்க அலைஞ்சாலும் சக்திக்கு ஜெயில் தாமா. இனிமேல எனக்கு ஜாலி தாமா. இன்னைக்குதான் நான் சந்தோஷத்துல வடை பாயசத்தோட நிம்மதியா சாப்பிட போறேன். இந்த செய்தி மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம பக்கம் ஜெயந்தான். சரிம்மா, நான் போனை வச்சிடறேன். நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி ரோஜா. ஓகேம்மா, பாய். மதன், டேய் மதன், மதன், டேய் மதன் எங்கடா இருக்க? டேய் மா, டேய் வாப்பா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்க? என்ன விஷயம்? டேய் முதல்ல வாய் தர, அம்மா ஸ்வீட் ஊட்டி விடுறேன். என்னம்மா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? என்ன விஷயம் சொல்லு. டேய் இத பாரு, சில விஷயங்களை சொல்லிட்டு தான் ஸ்வீட் சாப்பிடணும், சில விஷயங்களை ஸ்வீட் சாப்பிட்டு தான் சொல்லணும். முதல்ல வாய் தர, ஸ்வீட் சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். சொல்லுமா, மனசு படப்படன்னு இருக்கு. என்ன விஷயம்? நம்ம எதிரி ஒழிஞ்சிட்டாடா. என்னமா சொல்ற? பூமிகா தான் வீட்டுல இருக்காளே, ஒழிஞ்சிட்டான்னு சொல்ற? டேய் பூமிகா ஏதோ வீட்ல தான்டா இருக்கா, ஆனா சக்தி உள்ள போயிட்டா. என்னது உள்ள போயிட்டாளா? என்ன சொல்ற? என்னடா உனக்கு புரியலையா? சக்திய போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஆமா பூமிகா, சக்தி இப்போ உள்ள போயிட்டா. அம்மா எனக்கு அப்படியே பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் போல இருக்குமா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? சக்தி அக்காவை ஏன் போலீஸ் கைது பண்ணாங்க? யார் உங்களுக்கு சொன்னது? என் அருமை மகன் ரோஜா எனக்கு போன் பண்ணி சொன்னா. சக்தி பொண்ணுரங்க அப்பாவை ஆள் வச்சு துப்பாக்கியால சுட்டுட்டாளாம். ஆதாரத்தோட சக்தியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். என்னடா? ஏய் பூமிகா, 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 ஹேய் பூமிகா, எழுப்புடா சீக்கிரம். பூமிகா, 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 பூமிகா என்னாச்சு? என்னடா இது? பூமிகா கண்ணை தர. பூமிகா, பூமிகா, பூமிகா எழுந்துரு. பூமிகா, 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 ஹேய் பாரு பூமிகா. ஏன் மயங்கி விழுதா? நீ ஏதோ சொன்னியா? மதன் என்னடா இவளோட பெரிய தொல்லையா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துறா? போடா போய் தண்ணி கொண்டு வா. டேய் போடா சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம். பூமிகா, 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 இங்க பாருமா. பூமிகா. பூமிகா, எழுந்துரு. பூமிகா, டேய் மதன் சீக்கிரம் கொண்டு வாடா. டேய் வேகமா சீக்கிரம் வா. வாடா. தெளி, நல்லா தெளி. எழுப்பி பாரு. ஏய் பூமிகா, ஏய் பூமிகா, பூமிகா, பூமிகா. பூமிகா, பூமிகா, பூமிகா என்ன ஆச்சுமா? ஏன் மயங்கி விழுந்தமா? அட அழாம சொல்லுமா, என்ன ஆச்சு? மாமா, சக்தி அக்காவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்னம்மா சொல்ற? வசந்தா, என்னது இது? சக்தியை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க? அது பொண்ணுரங்க அப்பா SS பாண்டியன் இருக்காருல்ல, ஆமா. அவர் சக்தி கூலிப்பட வச்சோ ஆள வச்சோ துப்பாக்கியால சுட சொல்லிருக்கா. அந்த மர்ம ஆசாமியும் அவரை சுட்டுப்புட்டான்.
அந்த ஆள் இப்போ சாக கிடக்குறாரு. துப்பு துளைக்கி விசாரிச்சதுல சக்திய போலீஸ் கொலைகாரின்னு புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, ஆளை வச்சு ஒரு ஆளை சாகடிச்சா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா இல்ல ஆரத்தி எடுக்குமா? இத நான் மதன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அத கேட்ட உடனே இவ மயங்கி விழுந்துட்டா. மாமா, என் வயித்துல வளர புள்ள மேல சத்தியமா சொல்றேன் மாமா, சக்தி கப்பல பண்ணிருக்கவே மாட்டாங்க.